குறிப்பாக என்னுடைய தொகுதிக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மாவட்ட கமிட்டி ஆபீஸ்களை சென்று அங்கு இருக்கும் மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து இன்றைக்கு இருக்கும் அரசியல் நிலவரத்தை பற்றி அவர்களிடம் கருத்து கேட்டு என்னுடைய கருத்தையும் பரிமாறிக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். காங்கிரஸ் வந்து திமுகவோட முதுகுல குத்திட்டாங்கன்ற ஒரு டாக் வந்து ரிப்பீட்டடா போயிட்டே இருக்கு. எனக்கு வந்து ஒரு 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 ஹார்ஷ் கிரிட்டிசிசமா தான் அதை பார்க்குறேன். இது தேவையற்ற கிரிட்டிசிசமா தான் பார்க்குறேன். தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தோம். தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் சிலர் வந்து வேற கட்சியோட கூட்டணி வைக்கலான்ற கருத்தை சொன்னாங்க. அது உண்மைதான். ஆனால் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து ஆலோசித்த பின்னர் நீண்ட நாளாக இருக்கின்ற கூட்டணி, அதாவது 2004 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி 2014 தேர்தலை தவிர அத்தனை தேர்தலிலும் ஒன்றாக சந்தித்த கூட்டணியோடு தான் தொடர்வது இந்த காலகட்டத்தில் சரியா இருக்கும்னு இதை வந்து தன்னிச்சையாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அந்த முடிவை எடுக்கல. எல்லாரையும் கலந்து ஆலோசித்து, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தாங்க. தேர்தலை முழு மனசோடு தான் நாங்கள் வந்து சந்தித்தோம். தேர்தலுக்கு கூட்டணி வைக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் அதிக சீட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்த சீட்டு வந்தப்புறம் எந்தெந்த சீட்டை வாங்கணும்னு வேற சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு முழு மனசோட தேர்தலை சந்தித்தோம். ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக வரவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தாவேகா தலைமையில, விஜய் தலைமையில ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் வாக்களித்திருக்கிறார்கள். மாற்றத்திற்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தேர்தலுக்கு முன்னால் இருந்த கூட்டணிகளே அதே நிலையில இருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 118 சீட்டு வரல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 118 சீட்டு வரல, தாவேகா கூட்டணிக்கு 118 சீட்டு வரல. ஆனா தனி பெரும் கட்சியாக தாவேகா இருந்தது. 108 சீட்டு. அது ஒரே சீட்ல அவரு 2 சீட்ல அவரே ஜெயிச்சதுன்னா 107ன்னு வச்சுங்க. அவங்க தான் வந்தாங்க. அதனால மக்கள் என்ன தீர்ப்பளித்தாங்க? விஜய் தலைமையில, தாவேகா தலைமையில அவர் இன்னும் 2-3 கட்சியோட ஆதரவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தலை சந்தித்தோம் என்ற முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் 2 முறை பாராளுமன்றம் ஜெயிச்சதும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் நான் ஜெயிச்சேன். இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு இன்னொரு ஆரோக்கியமான அரசியல் கட்சியாக தான் வருங்காலத்திலும் இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் மீது எனக்கு அதிக மரியாதை உண்டு. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக இருந்த எந்த கூட்டணியாலும் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதனால தேர்தலுக்கு அப்புறம் சில கூட்டணிகள் மாற வேண்டிய சூழல், அந்த சூழல் தான் மக்கள் வந்து அந்த சூழல் வர வேண்டும் என்று தான் வாக்களித்திருக்கிறாங்க. ஐரோப்பிய நாட்டில எல்லாம் ப்ரீ போல் அலையன்ஸ் சரியா இல்லாட்டி போஸ்ட் போல் அலையன்ஸ் ஒன்று வரும். தேர்தலுக்கு பின்னர் இன்னொரு கூட்டணி அமைத்தால்தான் நிலையான ஆட்சி அமைய முடியும் என்ற நிலை வந்ததனால் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளித்தது. திமுகவுக்கு முதுகுல குத்துனன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தமான விமர்சனம் கிடையாது. திமுக ஆட்சி அமைக்கிற நிலையில இருந்து காங்கிரஸ் வாபஸ் பெற்று திமுக ஆட்சியை வந்து நம்ம தவிர்த்து விட்டோம் என்றால் அதுல நீங்க முதுகுல குத்தலான்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா திமுக ஆட்சி அமைக்கிற நிலையிலே கிடையாது. திமுகவுக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை. எந்த வாய்ப்பும் திராவிட முன்னேற்றங்களுக்கு மறுக்கப்படாத நேரத்தில் நாங்கள் வந்து அந்த கூட்டணியில இருந்து விலகி தாவேகாவுக்கு வாக்களித்தது வந்து, அவர்கள் ஆதரவளித்தது வந்து முதுகுல குத்துறது என்று ஒத்துக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா பிரிஞ்சிருக்கலாம். அதை பரஸ்பரமா பிரியாம இருக்கிறத வேணா நான் வேணா ஏத்துக்கிறேன். அது வந்து அதுல வந்து அதுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரஸ்பரமாக கொஞ்சம் விடை பெற்று இருக்கலாம். ஆனா முதுகுல குத்துறாங்கிறத நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் கட்சி மறுக்கவில்லை. அதனால் முதுகுல குத்துறாங்கன்னு சொல்ல ஏத்துக்கவே முடியாது. நிலையான ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும். ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வர வேண்டும். அந்த ஆட்சிக்கு விஜய் தலைமை தாங்க வேண்டும், அது தாவேகா தலைமை தாங்க வேண்டும் மக்கள் வாக்களித்தார்கள். அதை மதித்து தான் காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளித்தது. நான் ஒத்துக்கிட்டேன்ல. இது வந்து பரஸ்பரமாக பிரிந்திருக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து என்னைக்குமே வந்து என் கட்சியை வந்து தவறுனா தவறுன்னு சொல்றவன் தான். நான் தான் சொல்றேன். நான் இன்னும் திமுகவுக்கு வந்து எதிர்காலம் உண்டு. அவர் ஆரோக்கியமான அரசியல் கட்சி தான். அது இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில எல்லாம் அவங்களை எல்லாம் யாரும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா, இன்னும் கொஞ்சம் கார்டியலா அந்த விடை பெற்றிருக்கலாம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அது அந்த கேள்வி என்னுடைய தகுதிக்கு மீறின கேள்வி. நான் எடுத்த முடிவில் நான் வந்து இந்த முடிவு எடுத்தது சரியான முடிவு தான். நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்தது தான் சரியான முடிவு.
அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து விரும்புகிறார்கள். எங்க கட்சியிலையும் ஆலோசித்த பின்னர் தான் அந்த முடிவு எடுத்தோம். பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி பிஏசின்னு சொல்லுவாங்க. நைட் அன்னைக்கு கூடி நானும் அதில் கலந்துக்கிட்டேன். நான் அதில் மெம்பரு கலந்துக்கிட்டு ஒரு மனதாகத்தான் இந்த ஆதரவு கொடுக்கணும். இன்னும் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமாக நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல் போன்று நாமளும் பண்ணியிருக்கலாம். பண்ணலை. அதனால ஒரு மனஸ்தாபம் இருக்குன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் முதுகுல குத்துனன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பை மறுத்திருந்தால் தான் முதுகுல குத்துறது சொல்லியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இவ்வளவு நாளா இருந்தது கொஞ்சம் பரஸ்பரமா விலகி இருக்கலாம்ன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். சொல்றேன் இருக்கிறது 5 தானே, மேக்சிமம் 5 கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாம். இல்ல அது கரெக்ட். அவர் வந்து ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸ்பான்ஷன் எப்பவுமே பண்ணுவாங்க. அவர் வந்து அவருடைய கட்சியை சார்ந்த 9 பேரை 8 பேரோ 9 பேரோ அமைச்சராக்கி ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நேற்று தான் நடந்திருக்கு. வாக்கெடுப்புல வந்து அவர்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபித்துட்டாரு. இனிமேல் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. அப்புறம் எந்தெந்த கட்சிகள் வந்து அரசாங்கத்துல சேருவாங்கன்றதை அவர் கன்சல்ட் பண்ணி அவர்களுக்கும் இன்னுமே வந்து பரவலா மற்ற ஏரியாஸ் எல்லாரும் சொசைட்டியில் இருக்கிற எல்லா குரூப்ஸையும் அவர் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கேபினெட் அமைக்கிறதுக்கு இது வாடிக்கையா நடக்கிறது தான். ஃபர்ஸ்ட் டேவே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நார்மல் தான். அது எப்படி கணிக்கிறது? இந்த தேர்தலுக்கு முன்னாடியே எங்களால கணிக்க முடியல, இதுக்கப்புறம் கணின்னு சொன்னா நான் என்ன சொல்றது? சரி, பிராங்கா சொல்றேன். நான் வந்து தாவேகாவை நீங்க குறைச்சு மதிப்பிடல. வாக்கு வாங்குவாங்கன்னு நல்லா நம்பினேன் நான். ஆனா சீட்டா மாறுமான்னு தெரிஞ்சா அதுல ஒரு கேள்விக்குறி தான் நான் முன்னாடி சொன்னேன். அது நான் தப்பு, என் போட்ட கணக்கு தப்பு. இது என்னுடைய கணக்கு தப்புனா நான் கட்சியில இருக்கவங்க எல்லாரும் கணக்குலையும் அவங்களுடைய கருத்தை கேட்டுதான் நான் என் கணக்குக்கு வந்தேன். இப்போ பெரும்பாலான அரசியல் இருப்பவர்கள், பத்திரிகையாளர்கள், ஏன் நிர்வாகிகள், அரசாங்க அதிகாரிகள் யாருமே சரியா கணிக்கல. ஆனா இனிமே வந்து அது ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவருக்குன்னு ஒரு குட்வில் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல குட்வில் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு குட்வில் இருக்குன்றதை முழுமையாக ஏத்துக்கிறேன். இனிமே அவருக்கு அந்த குட்வில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அவருடைய செயல்பாட்டை பொறுத்து அது எப்படி வளருதுன்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தாவேகா என்பது ஒரு 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 பிரதான அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பிரதான அரசியல் கட்சியா இருக்கும். யாராவது திமுக வந்து குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா அது வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் பண்றாங்கன்னு அர்த்தம். இந்த எலெக்ஷன்ல யாருக்கு பலத்த அடின்னு கேட்டாக்க 2 கட்சிக்கு பலத்த அடி. ஒன்னு அதிமுக, 2வது பிஜேபி. இந்த 2 கட்சிக்கு தான் என்னுடைய புரிதல்ல பலத்த அடி தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சியா இருந்தது. இப்போ ஒரு 47 சீட் எடுத்திருந்தாங்க. ஆனா அது இப்ப 2ஆ ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஒரு தரப்பு வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே இதோட இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும்னு ஒரு கடுமையான சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்துருச்சு. ஏன்னா 4 தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்தித்து தோல்வி அடைந்திருக்கிறாங்க. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்ல, ஒரு ஜெயலலிதா வெற்றி பெற்று அவருடைய இறந்ததுனால நடுவில் வந்து மக்களை சந்தித்து முதல்வர் ஆகல. அவருடைய தலைமையில எந்த தேர்தலும் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு அவருடைய தலைமையில வெற்றி பெறும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால அந்த கட்சிக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும். அது உடைஞ்சு இன்னொரு கட்சியோட இணையுமா இல்ல அவங்களே அப்படியே பிசுபிசுத்து போயிடுவாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு 3வது கட்சியாக மாறிட்டாங்க. அது அதிமுகவுக்கு அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமே வந்து எப்பவுமே நம்பர் 1 பார்ட்டியாக இல்ல நம்பர் 2 பார்ட்டியாக இருந்த பழக்கம் அந்த கட்சிக்கு. இன்னைக்கு கிளியர்லி அவங்க நம்பர் 3 பார்ட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்பர் 1 பார்ட்டி வந்து தாவேகா, நம்பர் 2 பார்ட்டி வந்து டிஎம்கே. அப்படி இருக்கும்பொழுது ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் மூமெண்ட் தான் இது. அது எதிர்காலத்துல அவங்க எப்படி கையாளுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமையில அவருடைய அடிமட்ட தொண்டனோ பொதுமக்களோ அவர்களுமே நம்பிக்கை வைத்து 5 ஆண்டு காலம் கழிச்சு அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் யாரும் நம்புறாங்களான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏங்க வந்து கவர்மெண்ட் அதுக்குள்ள எப்படிங்க ரிசல்ட் போட முடியும்? அதான் வரவேற்கிறேன். இல்ல மதுபான கடைகளை எல்லா அரசாங்கமும் முதல்ல வந்த உடனே இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. அதிமுக அரசாங்கமா இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த 500 மீட்டர் அது ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ள பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் ஒரு புதிய முடிவு இல்லை. அது எல்லாருமே சொல்றது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துல, ஒரு தேவாலயம் பக்கத்துல, அந்த மாதிரி சில பொதுமக்கள் புழங்குற பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு அது முன்னாடியே இருந்தது. ஆனா மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை சேர்ந்து அவருடைய அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ சந்தித்து நான் முழுமையாக வரவேற்கிறேன். இப்பதான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நம்ம இன்னும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அவர்களும் எல்லாம் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களே பெரும்பாலானோர் முதல் முறையா வந்திருக்கிறாங்க. அமைச்சரவையில இருக்கிறவங்க திரு செங்கோட்டையனை தவிர யாருமே முன்னாடி அமைச்சரா இருந்ததில்லை. அதனால அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க டைம் கொடுத்து அவங்களுடைய செயல்பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எந்த விமர்சனமா வைக்கணும். இப்போ வந்து வைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்காது.
அவ்வளவு ஜனநாயகம் இருக்கு எங்க கட்சியிலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். எடுத்தேன் கவுத்தேன்னு இல்லாம ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நல்லா ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. வேற பல முறை சார் திமுக காங்கிரஸ் திமுக காப்பாற்றிருக்கு. ஆனா எடுத்த முதல் வாய்ப்பிலேயே காங்கிரஸ் வந்து விட்டுட்டு போயிடுச்சு, அதாவது முதல்ல விட்டுட்டு போயிடுச்சு பிரதமர் பேசியிருக்கிறார். அதுதான் இப்ப விளக்குனே, முதுகுல குத்துனதை நான் ஏத்துக்க முடியாது. திமுகவுக்கு அரசமைக்க ஒரு வாய்ப்பு இருந்து அந்த வாய்ப்பை நாங்கள் கெடுத்துட்டு போயிருந்தோம்னா எங்களை நீங்க முதுகுல குத்துனேன்னு சொல்லியிருக்கலாம். திமுகவுக்கு அந்த வாய்ப்பே இல்லையே. அந்த வாய்ப்பே இல்லாத போது நான் ஒன்றும் முதுகுல குத்துறேன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேனே, தமிழ்நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்காங்க? திரு விஜய் தலைமையில, தாவேகா தலைமையில அவர் இன்னும் 2-3 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை மதிச்சு தான் போயிருக்கோம். நான் திருப்பி சொல்றேன், திமுகவை முதுகுல குத்தணுன்றதை நான் ஏத்துக்கவே முடியாது. திமுகவுக்கு அரசமைக்க வாய்ப்பு இருந்து நாங்க 5 பேர் வெளியே போனதுனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பை இழந்திருந்தார்கள் என்றால் நாங்கள் முதுகுல குத்தணும்னு சொல்றதை நான் ஏத்துக்குவேன். ஆனா அந்த வாய்ப்பே அவங்களுக்கு இல்ல. அந்த வாய்ப்பு இல்லாத போது அவர்களுக்கு நாங்க காலையும் வரல, முதுகுலையும் குத்தல. இன்னும் கொஞ்சம் பரஸ்பரமா ஒரு சுமூகமா போயிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதை தான் நான் ஏத்துக்கிட்டேன். முன்னாடி ஒத்துக்கிட்டேன். அந்த கேள்விக்கு தான் முதலே பதில் சொல்லிட்டேன். பிரதம மந்திரி கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டை பத்தி, அவர் யாருங்க கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துல நிர்வாகிகளை சந்திக்கிறனால நீங்க தான் அடுத்த காங்கிரஸ் மாநில தெரியாது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. தேர்தலுக்கு பின்னர் ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் பார்ட்டியில் இருக்கவங்களுக்கு. குறிப்பா என்னுடைய பாராளுமன்ற தொகுதியை சுத்தி இருக்கிறவங்களுக்கு போகணும். ஏன்னா பல மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினரே இருக்க மாட்டாங்க. நான் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் முறையில் கட்சி மேல இருக்கிற எனக்கு அக்கறையினால நான் போய் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அவர்களை பண்றேன். ஏன்னா யாருமே தேர்தலுக்கு அப்புறம் வெற்றி அடைந்தா அதுக்குன்னு ஒரு ஜோர் இருக்கும். அப்புறம் வந்து தேர்தலில் வந்து அந்த அந்த வேட்பாளர்கள் தோல்வி அடைந்த நேரத்தில் யாரும் வந்து பார்க்கலன்னு சொல்லி அவங்க வந்து சோர்வடையக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து அவங்கள பார்க்கறது. அதனால தான் புதுக்கோட்டையில் பார்த்தேன், இன்னைக்கு மதுரையில் பார்க்குறேன், அப்புறம் சிவகங்கைக்கு போகிறேன். எல்லா ஊர்லேயும் போய் பார்த்து நிர்வாகிகளை பார்த்து இருக்கோம், கவலைப்படாதீங்க, என்னென்ன பேசலான்றது பேசுறதுக்கு தான் பண்றோம். நாங்க சப்போர்ட் கொடுக்கும்போதே சொல்லிட்டோம், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இவர் தாவேகாவோட சந்திக்கிறதுக்கு தான் விரும்புறோம். அதான் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் இன்னைக்கு இருக்கிற நிலையில அதை தான் விரும்புறாங்க. அதுதான் தொடரும். விஜய் இந்தியா கூட்டணி வர சம்மதம் தெரிவித்திருக்கிறாரா? தொடர்ந்து தலைவர்கள் வர பாக்குறீங்க, அலுவலகத்துக்கு வர்றாரு, என்ன நிலைப்பாடு? இல்ல, அது ஒரு விஜய் இந்தியா கூட்டணிக்கு வந்தா முழுமையாக வரவேற்போம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி சிலருக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிர்த்து கேரளாவில் போட்டியிடுறோம். ஆனா பாராளுமன்றம் வரும்போது 2 பேரும் ஒன்னா தான் கோஆபரேட் பண்றோம். மமதா பானர்ஜி கட்சி திரிணாமுல் காங்கிரஸும் பெங்கால்ல போட்டியிடுகிறது. ஆனா பார்லிமெண்ட்னு வரும்போது கோஆபரேட் பண்றோம். அதனால தமிழ்நாட்டில் போட்டியிடுறதுனாலேயே பாராளுமன்றத்தில் வந்து ஒத்துழைக்க முடியாதுன்றது நியதி கிடையாது. அதனால தாவேகா அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில வந்தாக்க நாங்க முழுமையாக வரவேற்போம். தொடர்ந்து திமுக ஆதரவு கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் விஜய் ஆட்சி அமைக்க உறுதுணையா இருக்காங்க. அதனால திமுகவோட உதவியாளர் அப்படி அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஐயூஎம்எல்லா இருந்தாலும் சரி, விசிகேவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்ன? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து தாவேகா. தாவேகா தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும், விஜய் முதலமைச்சராக ஆட்சி அமைய வேண்டும் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க. அதனால அவங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லாதனால அவர்கள் 2-3 கட்சியோடைய ஆதரவை கேட்டுதான் அவங்க ஆட்சி அமைக்கணும். அது ஒரு கேட்டிருக்காரு, அந்த ஆதரவை கொடுத்துருக்கோம். அதனால இது வந்து இவங்களுடைய ஆதரவு, இந்த திமுகவோட ஆதரவோட தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் மற்ற அரசியல் கட்சிகளை நாடி அவருடைய ஆதரவோடு என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த கவர்மெண்ட் இருக்கும். திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சம்திங் நோன் அஸ் ப்ரீ போல் அலையன்ஸ், சம்திங் நோன் அஸ் போஸ்ட் போல் அலையன்ஸ். தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணிக்கு எந்த கூட்டணிக்கும் 118 வரல. எல்லாருமே தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணி நிலையில தான் நீங்க இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாருமே ஆட்சேபிக்க முடியாது. அது தெரியாது, அப்படி சொல்ல முடியாது. போஸ்ட் போல் ஒரு ரீகான்ஃபிகரேஷன் வரதானே செய்யும். போஸ்ட் போல் அப்படி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்ற வாக்குகள், அவர்கள் பெற்ற வெற்றி அடைந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய வாக்குகள் மூலமா தானே வெற்றி அடைந்தார் சொல்லுவோம். அது ஒரு மியூச்சுவல் தானே. அதனால நான் ஒன்னும் அப்படி பிரிச்சல பேச முடியாது. செக்குலர் பார்ட்டிஸ். அவர் வந்து மதச்சார்பற்ற கட்சிகள், பாஜகவோடு உறவு வைத்திருக்காத கட்சிகளை தான் அவர் வந்து உதவி நாடி இருக்கார். ஆனால் அவர் தெளிவா இருக்கார். அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் தர வேண்டும் என்பதற்காக மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்த மதச்சார்பற்ற கட்சிகளுடைய உதவியை நாடி இருக்கார். அவர் உதவியை நாடாம 4-5 பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா வேண்டாம் நான் சொல்ல போறாரு.
அது வாங்கிக்க தான் போறாரு. அதனால அவர் ஒன்றும் போய் கேட்கலையே. இப்ப நம்மளே ஒரு தேர்தலில் நிக்கிறீங்க, நீங்க ஓட்டே கேட்காத இடத்துல உங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா அந்த ஓட்டை வாங்கி தானே போறீங்க. அப்படித்தான் அதை பார்க்கணும். சார் இப்போ திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியே போனதுனால மக்களவையில வந்து தனி இருக்கைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கனிமொழி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு ஓவர் ரியாக்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திடீர்னு வந்த கோவத்தினால வந்த ஓவர் ரியாக்ஷன். அது போக போக சரியாயிடும். அது ஒரு ஓவர் ரியாக்ஷன். எனக்கு தெரிஞ்சு அமமுக அதிமுக ஆதரவு வந்து மதச்சார்பற்ற உங்க கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஆதரவு இல்ல இந்த அதிமுக வந்து இவர் ஒன்றும் கேட்கலையே. அவங்களா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, கவனிக்கிறாரு. எல்லாரையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்த அப்புறம் ஒரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் போய் பாக்குறது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் தான். எடப்பாடியை பார்க்காம இல்ல சார், சீஃப் மினிஸ்டர் யாரை போய் பாக்குறாரு யாரை போய் பார்க்கலன்றது முடிவு எடுக்கிறது அவரு. அதுக்காக நான் வந்து அதுக்கு போய் நான் வந்து ரன்னிங் காமெடி கொடுக்க முடியாது. ஆனா அவர் போய் பார்த்த செயலை வந்து நான் பாராட்டுறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ரைட், தேங்க்யூ. எதிர்ப்புக்கு காங்கிரஸ் தான் திமுக ஒரு பெரிய மைலேஜா இருந்துச்சு. இப்போ வெளியில வந்தது அவங்களுக்கு எந்த அளவு பாதிக்கும்? காங்கிரஸ் எந்த அணியில இருக்குதோ அதைத்தான் மக்கள் வந்து மதச்சார்பற்ற அணின்னு முழுமையாக நம்புவார்கள். காங்கிரஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் செக்குலர் அலையன்ஸ். அதுக்கு செக்குலர் ஷீன்னு சொல்லுவார்கள். ஒரு சீல், ஒரு செக்குலர் மதச்சார்பற்ற சான்றிதழ் வந்து காங்கிரஸ் கட்சி எந்த அணியில இருக்குதோ அந்த அணியை தான் அது ஒரு மதச்சார்பற்ற அணின்னு மக்கள் முழுமையாக நம்புவார்கள். ரைட், தேங்க்யூ. வாங்க.